நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? என்ன கிடைக்கல? சரி விடுங்க, உங்க டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு கொடுத்து வைக்கல. நீங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு வைக்கிறேன். சரி, ஓகே. பிரபு, பிரபு என்ன யோசனை? எதுவும் இல்லையே, காஃபி சூப்பரா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். விஷயத்த சொல்லுங்க, என்ன யோசனை? எதுவும் இல்லப்பா, சும்மாதான். சொல்லுங்க. இன்டர்வியூக்கு போயிருந்தல, அத பத்தி தான். அதான் கிடைக்கல, எதுக்கு அத பத்தி யோசிச்சுக்கிட்டு? ஆமா, எதனால உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல? உங்களை விட ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருவாங்களா உங்களுக்கு? அவங்க எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டான்ட்டீங்களா? ஏ? அந்த ஜாப் ஆஃபர் பண்ணது என் திறமையை பார்த்துல, என் பேர்ல இருக்கிற வாசுதேவன்கிற இனிஷியலை பார்த்து. புரியல. இதுல புரியாம போகிறதுக்கு என்ன இருக்கு? நான் இன்டர்வியூக்கு போன உடனே உங்க பயோடேட்டா நல்லா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ஏ, அத பயோடேட்டால எழுதலையா? இல்ல. ஏ? அந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வேலை வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சரி, நீங்க பயோடேட்டால எழுதல, அப்புறம் அந்த வேலை பார்க்கறதுல என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவைன்னாங்க. அதனால அந்த கம்பெனில ஒரு சின்ன வேலை பார்த்து தான் சொன்னேன். அத அந்த கம்பெனி எம்டி நம்பல போல. என்ன ஒரு 5 நிமிஷம் வெளில வெயிட் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ரெக்கமெண்டேஷன்ல தான் எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாரு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப வேண்டான்னு சொல்லிட்டீங்க, ஆனா நாளைக்கு எந்த கம்பெனிக்கு போனாலும் இதே நிலைமை தானே? எப்படி இருந்தாலும் நீங்க இன்னார்னு தெரியதானே போகுது. எப்படி தவிர்க்க போறீங்க? அதான் புரியல. ஏதாவது சொந்தமா வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னா கையில காசு இல்ல. அப்ப என்னதான் வழி? ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், கவலை விடு. மனசுல என்ன இப்படி சித்திரவதை பண்ணி கொள்ளலாம்னு நினைக்கிறியா? நான் என்ன பண்ணேன் தெரியாத உனக்கு? இந்த வீடு சொத்து சுகம் நாங்க யாரும் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டேன். சரி, நீயா சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி பாக்குறேன்னா அதுவும் இல்ல. நாங்க சந்தோஷமா இல்லைன்னு யார் சொன்னது? இத பாருங்க, 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கோம். விளையாடாத. நான் விளையாடல, நீங்க தான் காரணத்தை சொல்லாம தாம் தோம்னு குதிச்சிட்டு இருக்கீங்க. ஏன் இன்டர்வியூ போன கம்பெனியில் ஜாயின் பண்ணல? அந்த வேலை எனக்கு பிடிக்கல, அதனால ஜாயின் பண்ணல. அந்த வேலையை உனக்கு பிடிக்கலையா, இல்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணதுனால பிடிக்கலையா? எதுவா இருந்தா என்ன, அந்த வேலை எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்ச வேலை வந்தா நான் பாத்துக்கிறேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு எப்பவுமே கிடைக்காது. நீ எங்க போனாலும் சன் ஆஃப் வாசுதேவன் தான். என் இனிஷியலை தூக்கி போட்டு நீ வாழ போறியா? என்னம்மா நீயும் பேசாம இருக்க? அவன் செய்யறது சரி நீயும் சொல்றியா? இதெல்லாம் ஆகாது. இந்த நிமிஷம் இப்பவே நீங்க 2 பேரும் என் கூட கிளம்பி வரணும். அது முடியாதுப்பா. ஏன் முடியாது? நாளைக்கு உங்க அம்மா இங்க கூட்டிட்டு வர போறேன். எதுவாக இருந்தாலும் பேசி முடிவு எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு நீங்க வரீங்க. அவங்களெல்லாம் ஒண்ணு இங்க கூட்டிட்டு வர வேண்டாம். வந்தாலும் நாங்க இருக்க மாட்டோம். நான் கூட்டிட்டு வருவேன். வந்தாலும் நாங்க இருக்க மாட்டோம். என்ன ஊரை விட்டு போயிடுவியா? நாங்க ஏன் ஊரை விட்டு போனோம்? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு போவீங்க? எங்களை விட்டா வேற யார் சொந்தம் இருக்கா உனக்கு? எந்த சொந்தத்தையும் பார்க்க போல சாமியை கும்பிட போறோம் காஞ்சிபுரத்துக்கு. நான் உங்க அம்மா கூட்டுறேன்னு சொன்ன உடனே இப்படி பிளான் பண்றியா? நாங்க அதுக்காகலாம் பிளான் பண்ணல.
இது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம். ரேவதியோட வேண்டுதல், அதுக்காக தான் போறோம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அப்பா, கொஞ்ச நாளைக்கு எங்களை சும்மா விடுறீங்களா? எனக்கு ஒன்று தெளிவா தெரிஞ்சு போச்சுடா. நான் செத்தாதான் நீ அந்த வீட்டுக்கு வருவேன். அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்றேன். Excuse me, sir. May I come in? Come in. பாப்பா உட்கார். சொல்லுங்க சார். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் தான். என்ன சார் ப்ராப்ளம்? பிரபு தான். எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனும் இப்படி பண்ணா நான் என்னப்பா பண்றது? எல்லாம் கொஞ்சம் நாளா சரியாயிரும் சார். அவர் ஏதோ கோவத்தில் வெளில வந்துட்டாரு. அதுக்காக அவர் உங்க பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? இல்லை நீங்க தான் அவர் அப்பா இல்லைன்னு ஆயிருமா? இல்லப்பா, அவன் வீட்டை விட்டு மட்டும் வெளியே போல. அவன் செஞ்சுட்டு இருந்த வேலையை உதறிட்டு வேணான்ட்டு போயிட்டான். வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கான். அவங்க விஷயம் தெரிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆமா, அவன் என்னோட பையன்தான்னு சொல்லி நானும் வேலை போட்டுத்தாங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணேன். அந்த விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சு போய் யாரோட ரெக்கமெண்டேஷன் வேணான்னு சொல்லி அந்த வேலையை உதறிட்டு போயிட்டான். எங்க போனாலும் வாசுதேவன் பையங்கிறது தான் அவனுக்கு அடையாளம். இப்படியே போனா என்னப்பா பண்ணுவான் அவன்? எல்லாத்தையும் சர்வசாதாரமா தூக்கி போட்டு போயிடுறான். அவன் எப்படி புடைக்க போறான்னு ஒரே கவலையா இருக்கு. வெளி உலகமே தெரியாம வீடுதான் உலகம் இருந்தவன் இப்ப வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி வாழ போறான்னு தெரியலப்பா. எதுவுமே தெரியாது இருந்தவனை மாத்தினது ரேவதி தான். அந்த மாற்றமே வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு காரணமாயிடாதுல்ல. அவன் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா ரேவதியும் அப்படிதான் இருக்கா. ரெண்டு பேரும் பேச்சும் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் எப்படி குறை வாழ்க்கை வாழ போறாங்கன்னு நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குப்பா. இல்லை சார், எல்லாம் சரியாயிடும். நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க சார். அவன்கிட்ட எல்லாமே பேசி பார்த்தாச்சு. அவன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவன்கிட்ட எல்லாமே பேசி பார்த்தாச்சு. அவன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னால் என்ன சார் பண்ண முடியும்? நீ தான் இப்போ ஏதாவது செய்யணும். அவனுக்கு பெத்தவங்களை விட சொந்தங்களை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லவங்க, நேர்மையானவங்க, உறவுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ நீ தான் அவனை பாதுகாத்திருக்க. அவனுக்கு தெரிஞ்ச வகையில் அவனுக்கு நல்லது பண்ணது நீ தான். அதனால தான் அவனை கூப்பிட்டு அமிச்சேன். நீ அவனுக்கு புரிய வைப்பா. முயற்சி பண்ணுறேன் சார். அவனை எப்படியாவது மனசை மாற்றி வீட்டுக்கு வர மாதிரி பண்ணு. அந்த வீட்டிலே காலடி எடுத்து வைக்கக்கூடாது முடிவில் இருக்கான் பாவன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். நீ பேசினா அவன் மனசு மாறும் நான் நம்புறேன். கொஞ்சம் பேசுப்பா. சப்போஸ் அவன் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னானா அவனுக்கு நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுறேன்னு சொல்லு. அவன் பக்கத்தில் இல்லைன்னு வருத்தம் இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு இடத்துல எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கான்ற நிம்மதியே எனக்கு போதும். அந்த நிம்மதியோடு அப்படியே இருந்துருவேன். ஒவ்வொரு நாளும் அவன் நினச்சி எந்த ஒர்க்கில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பல கோடி ரூபா பிஸ்னஸ் அவன் பார்க்க வேண்டிய வயசில் ஏன் தள்ள தூக்கி போட்டு போயிட்டான். அவனை பற்றின யோசனை தான் என்னை சுற்றி ஓடிட்டு இருக்கு. ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியல. வீட்லையும் நிறைய மாற்றங்கள் நடந்து போச்சு. வெளி உலகத்துக்கு நாங்கள் பணக்காரங்க. வீட்டுக்குள் நடக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? வெளியில் இருக்கும் கண்ணுக்கு நாங்கள் என்னமோ வாட மாளிகையில் வாழ்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிற சாக்கடையில் கிடக்கிறோன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டில் நடக்கிற அரசல் புரசலான விஷயங்கள் கூட நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு நேரத்தை ஓட்டுற விஷயமா போச்சு. காது பட கமெண்ட் அடிக்கிறாங்க. கேட்டுட்டு சும்மா தான் இருக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? எப்படியாவது அவனுக்கு புரிய வைப்பா. கண்டிப்பா சார். நான் பிரபு கிட்ட பேசுறேன். சரி. அப்படி இல்லைன்னா ரேவதி கிட்ட பேசுறேன். அவங்க பிரபுக்கு எடுத்து சொல்லுவாங்க. பிரபு உன்னை நல்ல நண்பனாக தான் பார்க்குறான். ரேவதி உன் கூட படித்தவ. உன் பேச்சை ரெண்டு பேரும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ இந்த விஷயத்தில் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். கண்டிப்பா சார், நான் பேசுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பேசுனது நமக்குள்ளே இருக்கட்டும். பிரபுக்கு தெரியவானாம்பா. நீயே பேசுகிற மாதிரி பேசு. சரிங்க சார், நான் பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். தேங்க்யூ சார். சரிப்பா, தேங்க்யூ.
தேங்க்ஸ் பா. எதுக்கு? காஃபி ஷாப் கூட்டிட்டு வந்து காஃபி வாங்கி கொடுத்ததுக்கு. ஆமா, ஒரு காஃபி 1 லட்ச ரூபா பாருங்க. பில்லு எவ்வளவு இருந்தாலும் நீங்க தான் பே பண்ணணும். நான் தேங்க்ஸ் சொன்னது அதுக்காக இல்ல. தினமும் ரேவதி போடுற காஃபியை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, அதான். அப்போ என் காஃபி அவ்வளவு கேவலமா இருக்குமா? பாத்தீங்களா அசோக், பிரபு எல்லா ஆம்பளைங்க மாதிரி பேசுறாரு. சும்மா சொன்னமா, கோச்சுக்காத. அப்புறம் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாங்க. என்ன மேட்டர்? ஏதோ பேசுறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு புரியுது, பேசுங்க. எதுவும் இல்லை பிரபு, சும்மா தான். உங்க கம்பெனியை விட்டு வெளில வந்துட்டீங்க, வேற இடத்துல வேலை தர்றீங்களா இல்லையான்னு கேட்கதான். எங்க அப்பாவை பார்த்தீங்களா? உங்க அப்பாவையா? இல்லையே, ஏன்? நீங்க என் வேலை விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னா கண்டிப்பா எங்க அப்பா உங்ககிட்ட பேசியிருக்கணும். சச்சா, சார் எதுவும் கேட்கலையே, ஒரு ஃப்ரெண்டா தான் நான் இதை கேட்குறேன். ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்ல மாட்டாங்க. ஆமா, உங்க அப்பா என்னை கூப்பிட்டு பேசினாரு. அதான் நான் கெஸ் பண்ணிட்டேனே. அதை பத்தி பேச வேண்டாம், வேற ஏதாவது பேசுவோம். அது எப்படி என்னால பேசாம இருக்க முடியும்? நான் பேசணும். வேண்டாம் அசோக், திரும்ப திரும்ப அதே விஷயம் பேசி எனக்கே போரா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டா நான் இதை டிஸ்கஸ் பண்ண விரும்புறேன். ரேவதி, நீங்களா சொல்லுங்களேன். பிரபு, அசோக் ஏதோ பேசணும்னு சொல்றாருல, பேச விடுங்களேன். ஓகே, பேசுங்க. நீங்க வேற கம்பெனிக்கு வேலை தேடி போனீங்களா? அங்க உங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்ணதால வேலையே வேணான்னு வந்துட்டீங்களா? சார் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீங்க வெளியே வந்து கஷ்டப்படுறீங்கன்னு அவர் என்கிட்ட புலம்பி தள்ளிட்டாரு. உங்க 2 பேருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, ஓகே. ஆனா பல கோடி ரூபாய் சொத்துக்கு இருக்கிற ஒரே வாரிசு நீங்க தானே. அந்த பிசினஸை பார்த்துட்டு நீங்க தனியாவே வாழலாம். ஏன் அதுவும் வேணான்னு வந்துட்டீங்க? எதுவுமே வேண்டான்னு முடிவு பண்ணேன், அதான். எதுவுமேனா? அந்த சொத்து, சுகம், வீடு எல்லாமே தான். நீங்க வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டாலும் அந்த உறவு எங்கேயும் போகாது. உங்க கூட இருக்கிற நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க எங்க போய் வேலை பார்க்கணும்னாலும் நீங்க அபிராமி வாசுதேவனோட பையன் தெரிஞ்சிடும். அப்ப இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போவோம். பிராக்டிக்கலா பேசுங்க பிரபு. அதான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், பாப்போம். நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? உங்க பங்குல இருக்க சொத்தை கேட்டு வாங்கி தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமே. வேண்டாம் அசோக், நீங்க சொல்றது தப்பு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு எல்லாரும் சம்மதிப்பாங்க. சம்மதிக்கிறத விடுங்க. ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கும் வேலையை விட்டு வந்ததுக்கும் நான் தான் காரணம்னு எல்லாரும் கோவத்துல இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சொத்துல பங்கெடுத்துக்கிட்டா அந்த வீடு மட்டும் அல்ல, இந்த உலகமே என்ன தப்பா பேசும். அப்ப பொழைக்கிறதுக்கு என்ன வழி? எனக்கு பிரபு மேல நம்பிக்கை இருக்கு. என்ன ரேவதி, நீங்களும் தப்போ ரைட்டோ அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம், வாழ்ந்து காட்டணும் அசோக். சரி, என்ன செய்யலான் இருக்கீங்க? நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்களேன். என்ன கேட்டா இந்த சண்டே எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க வீட்டுக்கே போலாம்னு சொல்லுவேன். ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது வேகன்சி இருந்தா சொல்லுங்களேன். அது ரொம்ப சின்ன கம்பெனி பிரபு. நான் அடிமட்டத்துல தானே இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சு போச்சு. நான் அங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றீங்க. ஓகே, ஒரு வாரம் டைம் கொடுங்க, ஏதாவது பண்ணுவோம். சரி, பில் பே பண்ணுங்க, கிளம்புவோம். வேற என்ன பாஸ் திரும்ப திரும்ப ஃபோன் பண்றீங்க? நான் சொன்னவங்களோட உயிரெடுக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா, நீ பிளான் பண்ணி போட்டு தருவன்னு பார்த்தா நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா இப்ப அதிர்ஷ்ட காத்து அதுவா நம்ம பக்கம் வீசுது. பலவளம் இழுக்காதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. அந்த பிரபுவும் ரேவதியும் இன்னைக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போறாங்களா? சரி, என்னையா சரிங்கிற? வேற என்ன சொல்றீங்க? அப்படிலாம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் போட முடியாதுப்பா. பாட்டி வேற பணக்காரட்டு பையன்னு சொல்றீங்க. கொள்றதுன்னா அவ்வளோ சாதாரண போச்சா? யோ, அது இல்லையா, அவங்க 2 பேரும் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான கோயிலுக்கு போறாங்களா, அதுவும் வாடகை கார்ல. எப்படியும் அவங்க காரைக்குடியில இருந்து காஞ்சிபுரம் போறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஓ, அப்படி சொல்றியா? விடு, ஏமா பாசக விட கிளம்பிட்டான்னு வச்சுக்கோ. பாத்தியா, கோட்டை விட்டுறாத. அப்புறம் அவங்க 2 பேர் கதையும் ஒரே நேரத்துல முடிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தானா கோயிலுக்கு போறவங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி வந்துட போறாங்க. போன வை. சரி சரி, நான் போனை வைக்கிறேன். பி கேர்ஃபுல், பக்காவா முடிச்சிட.
ரேவதி, இந்த உண்மையை சொல்லு, காஞ்சிபுரத்துக்கு எதுக்கா போறோம்? சாமி கும்பிட. அதான் சொன்னியே, என்ன வேண்டிக்க? கோயிலுக்கு போயிட்டு தான் வேண்டிக்கணும். என்ன வேண்ட போற? வேண்டுதல இங்கெல்லாம் சொல்லக்கூடாது, சாமி கிட்ட தான் சொல்லணும். நானும் சாமி தானே. லேடிஸ்லாம் சொல்லுவாங்களே, கண்மணி கண் கண்ட தெய்வம்னு. நீங்க டிவி அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதனாலதான் இப்படி பேசுறீங்கறியா? ஆமா. சரி, அப்படியே வச்சுக்கோ. சொல்லு, என்ன வேண்டிக்க போற? அதான் சாமி சன்னிதானத்துல சொல்றேன்னு சொன்னல. சொன்னேன்னா உனக்காக சேர்த்து நானும் வேண்டிக்குவேன். அப்படியா? சரி சொல்றேன். நமக்கு காஞ்சி காமாட்சி மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்க போறேன். அடடா, சூப்பர். அப்போ காஞ்சி காமாட்சி மட்டும் இல்ல, அப்படியே மதுரை போயிட்டு மதுரை மீனாட்சியும் பெத்துக்குவோம். மதுரை மீனாட்சியோட பழனிக்கு போய் சரவணனையும் பெத்துப்போமா? சரவணன் மீனாட்சி 2 பேரையும் பெத்துக்கிட்டாலும் ஓகேதான். காமாட்சி மீனாட்சி சரவணன் 3 பேர் போதுமா? ஒரு 5 பேர் பெத்துக்கிட்டா நல்லா இருக்கும். 5 பேரா? அம்மாடியும், என்னால முடியாது. இப்ப அப்படிதான் சொல்லுவ. ஒன்னு பெத்துக்கிட்ட அப்புறம் இன்னொன்னு நீயே கேட்க போற பாரு. அப்ப தோணுச்சுன்னா பெத்துக்கலாம். எனக்கு ஒரு டவுட் ரேவதி. என்ன? குழந்தை பெத்துக்க அந்த சாமி சன்னதி தேவையில்லையே, இந்த சாமி சன்னதி தானே வேணும். பிரபு, கோயிலுக்கு போனோம், இந்த குடும்பத்தினால வேண்டாம். ஹலோ சார், நான் டிரைவர் பேசுறேன் சார். இந்த பிள்ளையார் கோயில் முனையில் நிற்கிறேன் சார். அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா 7வது வீடு. எங்க சார்? இருங்க, நானே வெளியே வந்து நிக்கிறேன். ரேவதி, டிரைவர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ரெடியா தான் இருக்கோம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே? சரிங்க சார். ரேவதி, சாப்பிட்டு கிளம்பலாமா? கிளம்பலாம். ஒரே வெக்கையா இருக்கு, ஏசியா போடுப்பா. ஆமா, பெரிய டான் இவரு. ஏசி ஒன்று தான் குறைச்சலா இருக்கு. தம்பி, நான் டானா இல்லாம இருக்கலாம், ஆனா பிசுறு இல்லாம காரியத்தை முடிக்கிறவன். வண்டிக்கு நம்பர் பிளேட் மாத்த சொன்ன, மாத்தினியா? அதெல்லாம் எப்பவோ தெளிவா மாத்தியாச்சுப்பா. வண்டி கிளம்பும் போது டயர் கடியில எலுமிச்சம்பழம் வைக்க சொன்னேனே, வச்சியா? அதான் 2 பேரையும் எலுமிச்சம்பழம் மாதிரி நசுக்க போறோமே, அப்புறம் எதுக்கு எலுமிச்சம்பழம்னு வைக்கல. பேசாம கையில கத்தி எடுத்துக்கு பதிலா பேனா இருந்தா பெரிய எழுத்தாளா ஆயிருப்பியா? என்ன பண்றது, என் தலையெழுத்து. இதுக்கும் பஞ்சிட்டாயிலாக்கா? நீ எப்படி அந்த தொழிலுக்கு வந்த? நாயகன் கமலஹாசன் என்ன ரவுடி மாதிரியா இருந்தாரு, எனக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. வேணாடா சாமி, ஆளுக்கு பிளாஷ்பேக் சொல்லி எனக்கு கொள்ளாதீங்க. இவன் என்ன இன்னும் வெளியில வந்து தொலைல? சீக்கிரம் வண்டி எடு.